எண்ணிலடங்கா சேவைகள் செய்து மக்கள் தொண்டர் என போற்றப்படும் மணிசங்கர் ஐயர் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த இடங்களில் மட்டுமே எவ்வளவு முன்னேற்றங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறார் எனும் பட்டியலே மிகப் பெரியது. மணிசங்கர் ஐயர் அவர்கள் இந்த தொகுதிக்கு ஆற்றிய சீரிய பணிகளை 3 வகைப்படுத்தலாம். 1. நேரடியாக MP லேட்ஜ் எனும் பாராளுமன்ற உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் செய்துள்ள பணிகள். 2. அவர் மத்திய அமைச்சராக பணியாற்றுவதால் தன் நேரடி மேற்பார்வையில் உள்ள அமைப்புகள் மூலம் இந்த தொகுதிக்கு அளித்துள்ள பணிகள். 3. வேறு பல துறைகளிலும் ஒரு பொதுநல உந்துணராக செயல்பட்டு வளர்ச்சி திட்டங்கள் இந்த தொகுதியில் நிறைவேற உறுதுணையாக பணியாற்றியது. மணிசங்கர் ஐயர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய இந்த பல வருடங்களில் இதுவரை தமது நாடாளுமன்ற உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்ட நிதியின் மூலம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஆற்றியிருக்கும் நற்பணிகள் நம்மை வியக்க செய்யும். நிழலின் அருமை வெயிலில் சென்றால்தானே தெரியும். பரவலாக திருவிடைமருதூர் தொகுதியில் மணிசங்கர் ஐயர் அவர்கள் 116 இடங்களில் பேருந்து நிழற்குடைகள் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இப்பூவுலகில் நீர்த்துச் சென்றோருக்கு கடைசி மரியாதை அளிக்க மணிசங்கர் ஐயர் அவர்கள் திருவிடைமருதூர் தொகுதியில் மட்டும் 192 இடங்களில் மயான கொட்டகைகளும் 65 இடங்களில் ஈமக்கிரியை மண்டபங்களும் அமைத்துக் கொடுத்துள்ளார். மாணவ மாணவியரின் நலனுக்காக திருவிடைமருதூர் தொகுதியில் மட்டும் 85 கல்விக்கூடங்களில் மக்கள் தொண்டர், வகுப்பறைகள், கழிப்பறைகள், சமையற்கூடங்கள் மற்றும் பள்ளி சுற்றுச்சுவர்கள் போன்றவற்றை கட்டிக் கொடுத்திருக்கிறார். மங்கள விழாக்கள் நடத்த சமுதாய கூடங்கள், பொது அறிவு வளர நூலகங்கள், சுற்றுலா பயணிகள் நலனுக்காக வாடகை கார்கள் நிறுத்தும் கட்டிடம் என்று பல வகைப்பட்ட வசதிகளை தம் பாராளுமன்ற உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் செய்து கொடுத்திருக்கிறார் திரு மணிசங்கர் ஐயர். மக்கள் தொண்டர் இந்த பகுதியில் மருத்துவத்துறை வளரவும் அயராது உழைத்திருக்கிறார். ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா முன்னாடி வேத பரிசோதனைக்காக கும்பகோணம், தஞ்சாவூர் இப்படி எடுத்துட்டு போய் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. இப்போ திருப்பனந்தாள் வட்டாரத்திலேயே மணிசங்கர் ஐயா அதை செஞ்சு கொடுத்ததுனால எல்லாருக்கும் ரொம்ப வசதியா இருக்கு. நான் பொறுப்பேற்று 2 வருடங்களில் மணிசங்கர் ஐயர் அவர்கள் 6 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து எங்கள் திருப்பனந்தாள் பகுதிகளில் நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா மணிசங்கர் ஐயர் அவர்கள் 2 மாதத்துக்கு ஒரு நாள் வந்து கொண்டிருக்கார். நல்ல திட்டத்தை செய்து வருகிறார். மணிசங்கர் ஐயர் அவர்கள் எங்கள் ஊருக்கு விஜயம் செய்த போது எங்களுக்கு பள்ளிக்கூட வசதி இல்லாதனால் அவர்களிடம் வந்து ஒரு 2 வகுப்பறைகள் கட்டிக் கொடுக்கும்படி நாங்கள் விரும்பி கேட்டுக்கொண்டோம். அவர்களுடைய MP ஃபண்டிலிருந்து உடனடியாக 3.5 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுத்தார்கள். மத்திய அமைச்சர் மணிசங்கர் அவர்கள் இந்த பள்ளிக்கு பாதுகாப்பு இன்றி கிடந்ததை பார்த்துவிட்டு அவர்களே கூப்பிட்டு இந்த பள்ளிக்கு சுற்றுச்சூழல் அமைச்சர் முன் வந்தார்கள். மணிசங்கர் ஐயா அவர்கள் தொகுதியில் வெற்றி பெற்றதிலிருந்து அடிக்கடி தொகுதியை வலம் வந்து தொகுதிக்கு என்னென்ன வேண்டும், என்னென்ன குறைகள் உள்ளன என்று மக்களிடம் விவரமாக கேட்டறிவார்கள். அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மக்கள் சுய உதவி குழுவுக்காக சுய உதவி குழு கட்டிடம் ஒன்று அமைத்துக் கொடுத்துள்ளார்கள். ஒத்தடி மாதிரி தாங்க ஏற்கனவே இந்த ரோடு இருந்துச்சு. மழை பெஞ்சா சகுதியமா இருந்துச்சு. மணிசங்கர் பீரியட்ல தான் அவங்களுடைய நிதி ஒதுக்கி தான் இந்த ரோட நல்ல முறையில போட்டு கொடுத்தாங்க. 2 பஞ்சாயத்தையும் இணைக்கக்கூடிய ரோடுங்க இது. மணிசங்கர் ஐயர் திருமுகச்சேரி பஞ்சாயத்துல ஈமக்கிரிக்கை மண்டபமும், மொழியூர்ல பஸ் ஸ்டாண்டும், 2வது மொழியூர்ல சுருக்காடு மயான கொட்டாயம் அமைச்சு கொடுத்துருவாங்க. 2வதுங்க சோழிலாவத்துல பாலம் கட்டத்துக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. மணிசங்கர் ஏற்பாடுல முதல்ல 2007 ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு மயான கொட்டாயம் கொடுத்துருக்காங்க. இப்ப நூலகத்துக்கு ரீட்டர்னிங் வால்வு, திரும்பி இப்போ இன்னொரு மயான கொட்டாயம் கொடுத்துருக்காங்க. நாங்க பிறந்ததுல இருந்து தறி தான் எங்களுக்கு. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். மணிசங்கர் ஐயா வந்தப்புறம் இந்த வரி விலக்கெல்லாம் எங்க தறிக்கையே நீக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அத்தோட நிப்பாட்டாம 3 லட்சம் லோன் ஸ்டேட் பேங்க்ல கொடுத்தாங்க. 2 லட்சம் லோனு, 1 லட்சம் மானியம்.
அதுல எங்களுக்கு குறைஞ்ச தவணையெல்லாம் கட்ட சொல்லி எங்களுக்கு நல்ல உதவிகள்லாம் செஞ்சிருக்காங்க. மக்கள் தொண்டர் உறுதுணையால் சாலை பணிகள் சரித்திரம் காணாத அளவு செவ்வனே நடைபெற்றுள்ளன. திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் நெடுஞ்சாலைத்துறை மூலம் புதிய சாலைகள் மற்றும் பாலங்கள் அமைக்க நபார்டு திட்டத்தின் கீழ் பாலங்கள், சாலைகள் அமைப்பதற்கும் PMGSY திட்டத்தின் கீழ் இணைப்பு சாலைகள் அமைப்பதற்கும் நிதியினை சாலை பணிக்காக இவர் பெற்றுத் தந்துள்ளார். தான் பொறுப்பேற்றுள்ள பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் மூலம் பஞ்சாயத்துகள் அதிக நிதிகளை பெற வகை செய்தும், மத்திய அரசின் 100 நாட்கள் வேலை உறுதி திட்டத்தினை அமுல்படுத்துவதற்கு இவர் உறுதுணையாக இருந்தும், அதன் மூலம் இன்று அனைத்து கிராமங்களும் வளர்ச்சியடைய தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார். மக்கள் தொண்டர் செய்த 3வது வகை பணி வேறு பல துறைகளிலும் உந்துணராக செயல்பட்டு இந்த தொகுதியின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவது. இதற்கு ஒரு பெரிய உதாரணம் கொள்ளிடத்துக்கு புதிய பாலங்கள் கட்டுவது பற்றியும், கொள்ளிடக்கரையில் நம் தொகுதி மேம்பாட்டுக்கு ஒரு சாலை அமைப்பதை பற்றியும் எடுத்துரைத்து நிதி பெற்று தந்துள்ளார். ஆனைக்கார சத்திரத்திலிருந்து அணக்கரை வரைக்கும் இந்த கொள்ளிட ஆத்துக்கரையில அக்கறையில நீங்க பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோவில்ல கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் சாலையெல்லாம் போட்டாச்சு. இங்க அது போடாமல் இருந்திருக்கின்றார்கள். நீண்ட நாள் நம்ம போராடி இவ்விதம் நம் தொகுதியில் கொள்ளிடக்கரையில் புதிய சாலை அமைக்க மக்கள் தொண்டர் தீவிர முயற்சி செய்து கொண்டிருப்பதால் இத்திட்டம் விரைவில் நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. பெரிய மந்திரி பதவியில் இருந்தும் மணிசங்கர் ஐயா ஏழைப்பட்டவங்களோட ரொம்ப அழகா பழகுவாருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க. எங்க ஊருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கிறாரு மணிசங்கர் ஐயா. மகராசனா நல்லா இருக்கணும்.